இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. வெள்ளி விலை கிலோவுக்கு 8000 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 12,680 ரூபாய்க்கு விற்பனை. கல்லூரி மாணவர்களுக்கான மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஐடிஐ மாணவர்கள் உட்பட 10 லட்சம் பேருக்கு முதற்கட்டமாக வழங்கப்படும் என தமிழக அரசு தகவல். தமிழகத்தில் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என புதுக்கோட்டையில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா பேச்சு. உதயநிதியை முதல்வராக்கும் மு.க. ஸ்டாலினின் கனவு நிறைவேறாது என்றும் சூளுரை. मित्रों, तमिलनाडु सरकार का एकमात्र उद्देश्य है स्टालिन जी के बेटे उदयनिधि को मुख्यमंत्री बनाना. திமுக எம்பி கனிமொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா. திருச்சியில் உள்ள அமித்ஷா தொலைபேசி வாயிலாக கனிமொழிக்கு வாழ்த்து. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக மூத்த நிர்வாகிகள் சந்திப்பு. கூட்டணி விவகாரம், தேர்தல் வியூகம் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசித்ததாக தகவல். அரசு ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள ஓய்வூதிய திட்டம் குறித்து எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். புதிய பெயரில் திட்டத்தை அறிவித்து திமுக அரசு ஏமாற்று வேலை செய்கிறது என குற்றச்சாட்டு. அவர் கேட்பது, அரசு ஊழியர் கேட்பது பழைய ஓய்வு திட்டம். ஆனா ஸ்டாலின் குறிப்பிடுவது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம். ஒரு பெயரை மாத்தி அதுக்கு உருட்டா பண்ணி இன்னைக்கு அவர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு தந்திரமா அவருடைய வேலை நிறுத்தத்தை நிறுத்துவதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கூட்டணியை இழந்தாலும் கொள்கையிலிருந்து விலக மாட்டோம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேச்சு. தேர்தல் களம் தாவேக்காவுக்கு தக்க பாடம் புகட்டும் எனவும் விமர்சனம். நிச்சயமாக இந்த களம் அவர்களுக்கு பல பாடங்களை கற்பிக்கும். தாவேக்காக்கு பல பாடங்களை உறுதியாக கற்பிக்கும். களத்தில் போராட வேண்டும் சொன்னால் பூத்தில் ஆள் நிக்கணும். பூத்தில் ஆள் போலிங் போறதுக்கு ஆள் நிக்கணும். தஞ்சையில் இன்று அமமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பற்றி முக்கிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பு. தேமுதிக மாவட்ட செயலாளர்களுடன் கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனை. கூட்டணி விவகாரம், மாநில மாநாடு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க திட்டம். பெரியாரை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு சீமானின் அரசியல் எதுவாக அமையக்கூடாது என திருமாவளவன் வலியுறுத்தல். தன்னை இளம் தலைமுறைக்கு ஒரு பெரியார் என்று கூறியதற்காக நன்றி தெரிவித்த திருமாவளவன். பெரியாரை நாங்கள் ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டு திருமாவளவன் தான் எங்களுக்கு இளம் தலைமுறையினருக்கு பெரியார் என்று சொல்லுவது ஒரு அரசியல் அணுகுமுறையாக அல்லது அரசியல் உத்தியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆட்சியில் பங்கு கொடுப்போம் என்ற அறிவிப்பு விஜயின் பெருந்தன்மையை காட்டுவதாக சீமான் கருத்து. விஜய் தொடர்பாக கடும் விமர்சனங்களை முன்வைத்து வந்த நிலையில் திடீர் மாற்றம். ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது அது அவர் தம்பி ஒரு கொள்கையாக வச்சிருக்கிறாப்புல. அது ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது. அது வரவேற்கத்தக்கது தான்.
திமுக பாஜகவுக்கு மட்டுமல்ல கடவுளுக்கே எதிரி என குஷ்பு விமர்சனம். திமுக தலைவர்களின் குடும்பத்தினர் கோயிலுக்கு செல்வார்கள், ஆனால் மதசார்பற்றவர்கள் போல் நடிப்பார்கள் என்றும் சாடல். அவங்க நம்ம எதிரி மட்டும் கிடையாது, கடவுளுக்கு எதிரி. ஏன்னா இப்போ சமீபத்துல திருப்பூர் குன்றத்துல விளக்கு ஏத்தணும்னா அதை விடலையே. ஆனா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க டெய்லி கோயிலுக்கு போவாங்க, நெத்தில பொட்டு வைப்பாங்க, பூ வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பாஜக அதிமுக கூட்டணி இயல்பான கூட்டணி என அமித்ஷா பேச்சு. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் என்றும் நம்பிக்கை. AIADMK और भारतीय जनता पार्टी का अलायंस नेचुरल अलायंस है. தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் தெருவில் இறங்கி போராடும் அவலநிலை நிலவுவதாக அமித்ஷா விமர்சனம். தூய்மை பணியாளர்கள் மீது திமுக அரசு அடக்குமுறையை காட்டுவதாகவும் குற்றச்சாட்டு. திமுக கடைபிடிப்பது போலி மதசார்பின்மை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. பீகார் திருவனந்தபுரத்தில் வீசிய காற்று தமிழகத்திலும் வீசும் என நம்பிக்கை. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் என்ன பண்ணீர்கள்? போலி மதச்சார்மையை கடைபிடிக்கிறீர்கள். பீகாரில் வீசிய அதே காற்றுதான், திருவனந்தபுரத்தில் வீசிய அதே காற்றுதான் இன்றைக்கு தமிழகத்திலும் வீச போகிறது. தமிழகத்தில் முதல்வரே பொய் சொல்லும் அவல ஆட்சி நடப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. கல்லா கட்டுவதில்தான் தமிழகம் நம்பர் 1 என்றும் விமர்சனம். மகன், மருமகன், முதலமைச்சர் குடும்பம் கல்லா கட்டி வசூல் பண்றதுல நம்பர் 1 இருக்கின்றோம். அதை தவிர தமிழ்நாடு எதிரி நம்பர் 1 இல்லைங்க. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி கே பழனிசாமி நம்பிக்கை. குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. சென்னையில் 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கைது. திமுகவின் 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற இடைநிலை ஆசிரியர்கள் வலியுறுத்தல். அடிக்காதே அடிக்காதே இடைநிலை ஆசிரியர் வெற்றில் அடிக்காதே. தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கும். சென்னையில் அதிகாலை வேளையில் நிலவும் பனிமூட்டம் மேலும் நீடிக்கும். பகலில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். (2036) ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த இந்தியா முழு பலத்துடன் தயாராகி வருகிறது. தேசிய கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி தொடக்க விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. கல்லூரி மாணவர்களுக்கான மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். ITI மாணவர்கள் உட்பட 10 லட்சம் பேருக்கு முதற்கட்டமாக வழங்கப்படும் என தமிழக அரசு தகவல். பொங்கல் பண்டிகையொட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் ரொக்க பரிசு.
தமிழகத்தில் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என புதுக்கோட்டையில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா பேச்சு. உதயநிதியை முதல்வராக்கும் மு க ஸ்டாலினின் கனவு நிறைவேறாது என்றும் சூளுரை. मित्रों, तमिलनाडु सरकार का एकमात्र उद्देश्य है स्टालिन जी के बेटे उदयनिधि को मुख्यमंत्री बनाना. தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் தெருவில் இறங்கி போராடும் அவலநிலை நிலவுவதாக அமித்ஷா விமர்சனம். தூய்மை பணியாளர்கள் மீது திமுக அரசு அடக்குமுறையை காட்டுவதாகவும் குற்றச்சாட்டு. திமுக கடைபிடிப்பது போலி மதசார்பின்மை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. பீகார் திருவனந்தபுரத்தில் வீசிய காற்று தமிழகத்திலும் வீசும் என நம்பிக்கை. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.